குற்றம் சுமத்துகிற உரிமையை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக பிசாசரிடமிருந்து பறித்து கொண்டார். காரணம் என்னவென்றால், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு பிறப்பதினாலே அவன் குற்றம் சுமத்துகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியின் மூலமாக அந்த பாவ நிவர்த்தி செய்துவிட்டபடியினாலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு சாத்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த உரிமை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானிடமிருந்து பறித்து கொண்டார். மற்றபடி எந்த ஒரு காரியமும் இல்லை. நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத தியான பகுதியை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருகலான சத்தியங்களை எளிதில் புரிய முடியாத வேத வசனத்தில் உள்ள பகுதிகளை எளிய முறையில் விளக்குகின்ற இந்த வேத பாட செய்திகளை நீங்கள் ஆதரிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், சாத்தான் தேவனுடைய சந்நிதியில் நேரடியாக நெருங்க முடியுமா? தேவனுடைய சமூகத்தண்டை சாத்தான் செல்ல முடியுமா? Whether Satan has free access to the throne of God. தேவ சமூகத்தண்டை அவனுக்கு நெருங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறதா? இந்த காரியங்களை குறித்து இப்பொழுது சற்று சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பாக சாத்தானை பற்றியுள்ள சில அடிப்படை தகவல்கள். தேவனுடைய படைப்பில் 2 வகையான தூதர்கள் காணப்படுகின்றார்கள். கேருப், சேராப் என்று 2 வகையான தேவதூதர்கள் காணப்படுகின்றார்கள். கேருப் என்கிற அந்த வகை தேவதூதர்கள் தேவனுடைய பணிகளை செய்யக்கூடிய, தேவன் சொல்லுகின்ற கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய தேவதூதர்கள். அதே சேருப் என்று சொல்லக்கூடிய தேவதூதர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கேருபாகத்தான் இந்த சாத்தான் இருந்தான். அந்த தேவதூதர்களில் 3 தேவதூதர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒன்று லூசிபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான், அடுத்தது மிகாவேல், அடுத்தது கேப்ரியல். இந்த 3 தூதர்களும் மிக முக்கியமான தூதர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த லூசிபர் என்கிற தூதன் கேருப் வகையை சேர்ந்தவன். இந்த கேருவினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தேவதூதர்கள். அதனால்தான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை அனுப்பிவிட்ட பிறகு அதனுடைய வாசல்களை அடைத்து பாதுகாக்கும்படியாக வைத்தார்கள் என்று ஆதியாகம புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த கேருவினுடைய முக்கியமான பணி என்பது பாதுகாக்கக்கூடிய ஒரு பணி. இந்த தேவதூதர்கள் தேவ சமூகத்தண்டை எப்பொழுதும் ஆராதிப்பார்கள், கூடவே இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அந்த லூசிபர் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதூதன், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறாமை ஏற்பட்டு அவன் தேவனுக்கு ஒப்பாக வேண்டும், தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி தனக்குத்தானே மனதில் ஒரு பெருமை உள்ளவனாக காணப்பட்டான். அதனால்தான் அவனை கடவுள் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டதாக எசேக்கியேல் 28:14, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14 அதிகாரம் 12-13 இந்த 3ஐயும் இப்பொழுது பார்க்கலாம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் ஏசாயா தீர்க்கதரிசனம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே வானத்தில் இருந்து வீழ்ந்தாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வானத்திலிருந்து வீழ்ந்த ஒரு தேவதூதன். இவன் யார் என்றால், அதே எசேக்கியேல் 28:14 இவன் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு கேருப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த லூசிபர் தன்னோடு கூட 1/3 பங்கான தேவதூதர்களை இணைத்துக் கொண்டு தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ததாக வேதத்தில் காணப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது.
அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டது. அவனோடு கூட சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவ தூதர்கள் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது வானம் என்று சொல்லப்படுகிற காரியம் என்று 3 நிலைகளை கொண்டதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். வானம் 1 என்பது இப்பொழுது நாம் பார்க்கிற பறவைகள் வாழ்கின்ற ஒரு மேல் பகுதி. அதற்கு பிறகு வான மண்டலங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் வாழ்கின்ற 2வது வானம். 3வது வானம் என்பது தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிற ஒரு இடம். இந்த 3 நிலைகளை கொண்டுதான் வானம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 3வது வானத்திற்கு தான் பவுல் சென்றதாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கலாம். 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்கின்றார். அப்படி என்றால் 3வது வானம் தான் தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கிற இடம். கேருப், சேரா போன்ற எல்லா தூதர்களும் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த 3வது வானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடம். இந்த 3வது வானத்திலிருந்து லூசிபரும் அவனோடு கலகம் செய்த தூதர்களும் தள்ளப்பட்டு அவர்கள் இப்படி எங்கே இருக்கிறார்கள்? 2வது வானத்தில் இருக்கிறார்கள். இந்த 2வது வானம் என்பது நட்சத்திரங்கள், கோளங்கள் போன்ற அந்த இடத்தில் உள்ள இடம் தான் 2வது வானம் என்று அழைக்கப்படுகின்றது. அது விண்மண்டலம் என்று சொல்லலாம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த இடத்தில் தான் இப்பொழுது சாத்தான், லூசிபரும் அவனுடைய தூதர்களும் காணப்படுகின்றார்கள். அங்கே இருந்துதான் அவன் பூமிக்கு அவன் வந்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் ஆதியாகம புத்தகத்தில் பார்க்கும் பொழுது சாத்தான் சர்ப்பத்தின் வடிவில் மனிதனை ஏமாற்றினான். ஏனென்றால் பூமி என்பது மனிதனுடைய ஆளுகைக்காக கொடுக்கப்பட்ட இடம். அந்த பூமியின் மீது பிசாசுக்கு ஒரு இச்சை, ஒரு ஆசை வந்தபடினாலே அந்த பூமியை ஆளுவதற்காக நியமிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை வஞ்சிப்பதற்காக அவனை வஞ்சித்து அந்த உரிமையை, பூமியை ஆளுகின்ற உரிமையை அவன் பெற்றுக்கொண்டான். அதனால்தான் இன்றைக்கு இந்த பூமி என்பது பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க 2வது வானத்தில் இருக்கின்ற அந்த பிசாசு ஆகாயத்து பிரபு என்று அழைக்கப்படுகின்றான். இவனுக்கு என்ன ஒரு உரிமை இருக்குன்னா, இவன் மனிதர்கள் மீது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அந்த ஆளுகை பெற்றுக்கொண்டபடினாலே மனிதன் மீது எப்பொழுதும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். அவனுடைய வேலை என்னன்னா மற்றவர்களை குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலே பாவத்துக்கு உட்பட்டபடியினாலே பிறக்கின்ற எல்லாரும் பாவிகளா பிறக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு எல்லா பிறக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த ஆளுகையை அவன் பெற்றுக்கொண்டான். இதனால் ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சியினாலே. எனவே அந்த மனிதர்கள் மீது அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் தான் நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், சாத்தான் கடவுளை நெருங்க முடியுமா என்கிற காரியத்தை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். சாத்தான் தேவ சமூகத்தண்டி சென்ற நிகழ்வுகளை குறித்து சற்று விளக்கமாக பார்க்கலாம். சாத்தான் தேவனிடம் பேசியதாகவோ சாத்தான் தேவ சமூகத்தில் இருந்ததாகவோ சொல்லப்பட்ட நிகழ்வுகள் 3-4 இடங்களில் மட்டும்தான் வேதத்தில் காணப்படுகின்றது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் மட்டும் 3 இடங்களில் இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக யோபு 1:6 மற்றும் யோபு 2:1. இந்த 2 நிகழ்வுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் 2 வசனங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். 1:6 பார்க்கும் பொழுது ஒரு நாள் இறைவனின் தூதர்கள், அதாவது ஏஞ்சல்ஸ், கடவுளுடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள். சாத்தானும் அவர்களுடன் வந்து நின்றான். அது ஒரு கேதரிங். ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கிற கேதரிங்ல கடவுள் அதுக்கு ப்ரெசைட் பண்றார். அந்த கேதரிங்ல சாத்தான் வந்ததா பார்க்கலாம். இதே மாதிரி தான் 2:1 பார்க்கலாம். ஒரு கடவுள் ஒரு கூடுகையை கூட்டுறாரு. அந்த கூடுகையில ஏஞ்சல்ஸோட சாத்தானும் வந்து நின்றதா பார்க்கலாம். அடுத்ததா பார்க்கும் பொழுது சகேரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இங்கேயும் இப்படிதான் நாம் பார்க்கலாம். இந்த 3 நிகழ்வுகளை நாம் அடிப்படையா வைத்து பார்க்கும் பொழுது ஒன்று தெரியுது. என்னன்றா,
சாத்தான் தேவனோடு பேசியதாக தெரிகிறது, கடவுளும் சாத்தானோடு பேசியதாக தெரிகிறது. இதே பிரின்சிபிள இப்பொழுது அந்த பிரின்சிபிள அப்ளை பண்ண முடியுமா? இன்றைக்கு சாத்தான் தேவ சமூகத்தண்டை நேரடியாக செல்ல முடியுமா? சாத்தான் தேவனோடு பேச முடியுமா? இதை பற்றி சற்று சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு என்பது, அதாவது சாத்தானை கடவுள் சந்தித்து பேசிய நிகழ்வு என்பது பரலோகத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு அல்ல என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கேதரிங். என்ன கேதரிங்னா, ஏஞ்சல்ஸ் இருக்கிற இடத்துல கடவுள் கூடுகையில தலைமை வகித்திருந்தாரு. அந்த கூடுகைக்கு சாத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வு என்பது பரலோகத்தில் உள்ள இடமாகவோ தேவன் வசிக்கின்ற சிங்காசனம் காணப்படுகின்ற இடமாகவோ சொல்லப்படவில்லை. ஒரு கேதரிங்ல கடவுள் இருக்கிறாரு, அங்க ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க, அந்த இடத்துல பிசாசு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் யோபுவை பற்றியுள்ள சாட்சியை தேவன் தெரிந்து கொள்வதற்காக. எல்லாம் அறிந்த தேவன் யோபுவை பற்றி அறிந்திருப்பார். ஆனாலும் சாத்தான் தன்னுடைய வாயின் மூலமாக யோபுடைய உத்தமத்தை பற்றி டிக்ளேர் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் சாத்தான் சம்மன் டு தட் பிளேஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது சாத்தான் யோபுவை பற்றி நல்ல காரியங்களை சொல்கின்றான். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களும் அனைத்து மக்களும் சாத்தானுக்கு அடிமையாகத்தான் பிறக்கிறார்கள். என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவத்தினாலே கீழ்ப்படியாமைக்குள் சென்றார்களோ அப்பொழுது இந்த உலகம் என்பது சாத்தானுடைய கைகளுக்குள் சென்று விட்டது. பிறக்கின்ற ஒவ்வொருவரும் பாவியாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்கள்தான் இருளின் ஆதிக்கத்தில் காணப்படுகின்றார்கள். எனவே அவர்களை பற்றிய முழு அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டவன் சாத்தான். எனவே கடவுள் எந்த ஒரு மனிதனுக்காவது நன்மை செய்ய முடிவெடுத்து விட்டால் அதை அவன் கொஸ்டின் பண்ணுவான். இந்த ஆளு, இந்த நபர் எனக்குள்ளவன், எனக்கு அடிமையாக இருக்கிறான், இவனை ஆசீர்வதிக்க கூடாது என்று அவனை குற்றம் சுமத்துவான். இவ்வளவு பெரிய பாவம் செய்த இவனுக்கு நீ எவ்வளவு நன்மை செய்திருக்கிற என்று விசுவாசிகளை, உலக மக்களை குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பான். அதனால்தான் ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு நற்சாட்சியை பெற்றுக்கொள்ள விரும்பினார் யோபுவை பற்றி. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக அவதரித்து தேவனுடைய குமாரனாக வாழ்ந்த போது சாத்தான் இயேசு கிறிஸ்துவை அழைத்து ஒரு சேலஞ்ச் பண்ண, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்று சொல்லி 3 சோதனைகளை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான். அந்த சோதனைகளை ஜெயிக்கும்படியாக, அந்த சோதனைகளை கடந்து போகும்படியாக இயேசு கிறிஸ்துக்கு சவால் விட்டான். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சாத்தான் நேரடியாக பிதாவின் இடத்தில் வராவிட்டாலும் திருத்துவத்தின் 2வது நபராக காணப்படுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவோடு சாத்தான் பேசியதாக பார்க்கலாம். இந்த 4 நிகழ்வுகளும் சகரியா 3:1, யோபு 2:1, யோபு 1:6 நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் கல்வாரிக்கு முன்பாக நடந்த சம்பவங்கள். கல்வாரிக்கு பிறகு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்ததாக தெரியவில்லை. இதைத்தான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்பொழுது என்றால், இயேசு கிறிஸ்து சீடர்களை அனுப்பி பிசாசுகளை துரத்த முடியாத அதிகாரத்தை கொடுத்த போது அவர்கள் பிசாசை விரட்டி அந்த செய்தியை ஆண்டோடு சொன்ன போது, அப்பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், லூக்கா 10:18 பார்க்கும் பொழுது சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுவதை கண்டதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி என்றால் அப்பொழுது அந்த காரியம் நடைபெறவில்லை. அது ஃபியூச்சரை வச்சு ஆண்டவர் சொல்றார், நான் சிலுவையில் மறித்து இந்த சாத்தானை ஜெயித்த பிறகு சாத்தானுடைய அதிகாரம் கீழே இறங்கிவிடும், அவன் சாத்தான் தன் அதிகாரத்திலிருந்து கீழே தள்ளப்படுவான் என்பதை சிம்பாலிக்கா அந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார். அது மாத்திரமே, இதை உறுதிப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 9 10 பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும் சாத்தான் தள்ளப்பட்டதாகவும். அந்த சாத்தான் யார் என்றால், இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மீது குற்றம் சுமத்துகிற ஒரு நபராக ஆண்டவர் இந்த இடத்தில் சாத்தானை பற்றி சொல்கிறார். அப்படி என்றால் இந்த குற்றம் சுமத்துகிற உரிமையை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக பிசாசரிடமிருந்து பறித்து கொண்டார். காரணம் என்னவென்றால், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு பிறப்பதினாலே அவன் குற்றம் சுமத்துகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலியின் மூலமாக அந்த பாவ நிவர்த்தி செய்து விட்டபடியினாலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு சாத்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த உரிமை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானிடமிருந்து பறித்து கொண்டார். மற்றபடி எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த அதிகாரத்தை தான் சாத்தான் இழந்து விட்டான். இப்பொழுது சாத்தான் நம்மேல் குற்றம் சுமத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது.
எனவே இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்பவும் சாத்தான் நேரடியாக தேவ சமூகத்தண்டை செல்லவும் முடியாது, கடவுளோடு பேசவும் முடியாது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில், அதாவது சிலுவைக்கு பிறகு சாத்தானுக்கு தேவனோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடையாது, தேவ சமூகத்தண்டை நெருங்கவும் முடியாது. ஏனென்றால் பரலோகத்தில் தீட்டுள்ள எந்த காரியமும் உள்ளே நுழைய முடியாது. தேவ சமூகத்தண்டை சென்ற காரியங்கள், தேவனோடு பேசின காரியங்கள் எல்லாம் சிலுவைக்கு முன்பாக நடைபெற்ற காரியங்கள். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு சாத்தான் கடவுளோடு பேச முடியாது என்கிற காரியத்தை புரிந்து கொள்ளலாம். அதற்கு அடிப்படையான காரியம் ஒன்று, அங்கு நடந்த இடம் என்பது இரண்டாவது வானம். அது சொல்லப்பட்ட நிகழ்வு என்பது தேவனுடைய சிங்காசனம் வீற்றிருக்கின்ற இடம் அல்ல. அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு பிறகு அவனுடைய அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. எனவே இன்றைக்கு அவன் தேவனோடு பேசக்கூடிய உரிமையை இழந்து விட்டான். இதுதான் இந்த வசனங்கள் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கின்றால் லைக் கொடுங்க, உங்கள் விமர்சனங்களை யூடியூபில் பதிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.